இல்ல ஐயநாதன் ஐயா சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னார், இதையாவும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணார். ஐயநாதன் சொன்னார், திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? எப்போ அவர் மாறுறாருன்னா அங்கதான் நீங்க கேட்கிற கேள்வியோட தொன்மையும் வருது. எங்க மாறுறாரு அப்படின்னா, ரஜினியுடைய அரசியல் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஒரு நடிகர் வந்து தேவைப்படுறாரு. இருக்கிறவனுக்கு தலைவனா நீ? தலைவனா நீ? சட்டை போட்டா நல்லவனா நீ? கெட்டப் நல்லா இருக்கிறது முக்கியம் இல்ல, கேரக்டர் நல்லா இருக்கணும். திமுகவுக்கு எதிராக நிற்கிறது, முழுக்க முழுக்க திமுகவை நீங்க எதிர்த்து நிக்கணும், நீங்க வந்து அரசியல்ல டிராவல் பண்ணணும். இது ஒரு அஜெண்டா வந்து சிலரால செட் பண்ணப்படுது. யார் அந்த சிலர்? பாஜக. அவங்க யார் கூட கூட்டணி இருக்காங்கன்றத நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்களை கண்டிப்பா நம்ம ஆட்சியில கொண்டு வர முடியாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் கண்டிப்பா முடியாது, சீமான் அவர்கள் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த இந்திய திணிப்பு அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்ம மு.க. ஸ்டாலின் மட்டும்தான். புதிய சூரியன் தான் வரணும். RSS-ஆல் களமிறக்கப்படப்பட்டவர் தான் விஜய் அப்படிங்கிறத உறுதியா இருக்கீங்க. சரி, அப்புறம் ஏன் ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை பாஜக கொடுக்கணும்? ஏன் பாஜகவை எதிர்த்து விஜய் பேச முடியல, அவ்வளவு ஒரு கோழையா இருக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனமும் அவர் மேல வைக்கணும். இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தானே இறங்குவேன். ஜல்லிக்கட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு போறேன்றாங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை, ரைட்டுங்களா? அதுக்கு உள்நோக்கெல்லாம் கற்பிக்க முடியாது, உடல்நிலை சரியில்லை. அவரு தாங்க நானும் கேட்கிறேன், இந்த ஒரு படத்துக்காக எதுக்கு துஷார் மேத்தா வந்து ஆர்கியூ பண்ணணும்? பெரியவர்களே தாய்மார்களே, இன்னைக்கு அந்த எக்ஸெப்ஷனுக்கே நான் விட்டுறேன். பிஜேபி வந்து முழுக்க முழுக்க ஆன்டி டிஎம்கே பிளாட்ஃபார்மை தமிழ்நாட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு ராகுல் காந்தி திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும். என் கையில உன் குடுமையே இருக்கு. திமுகவுடைய வாக்குகளை குறைக்க முடியாது, சரி, திமுகவுடைய மைனாரிட்டி வாக்குகளை குறைக்க முடியாது. ஆனா இப்படிலாம் களமிறக்கி விட்டப்பட்ட விஜய் வந்து களத்துல பார்க்கும்போது தனக்குன்னு ஒரு ஆதரவு நிலை இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். மனசாட்சியே இல்லாம பேசக்கூடாதுயா. ஓகே, அதான் இப்ப முழுக்க முழுக்க முதலமைச்சர் ஆவேன்னு நிற்கக்கூடிய விஜயை பார்த்து உங்களுக்கு 40 சீட்டு தரேன், நீங்க வந்து துணை முதலமைச்சர்ல எதிர்கட்சி தலைவர் ஆவீங்க. அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிச்சு பிச்சு போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா கூட்டணி ஆட்சி இல்லைன்னா நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆவீங்க அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுத்தா